சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல மீண்டும் அனைவரும் இன்று ஒரு மிக அற்புதமான பொழிவை கேட்பதற்காக இணைந்திருக்கின்றோம். அதாவது பல்லாண்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 9ஆம் திருமுறையில வர்ற திருப்பல்லாண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம வைணவ பல்லாண்டோடு மிக அழகாக பொருத்தி பார்த்து அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை நமக்கு சொல்லுவதற்காக முனைவர் கோப்ப நல்லசிவம் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஐயா நமக்கு நிறைய நம்ம மன்றத்துக்கு ரொம்பவே நெருக்கமானவங்கன்னு சொல்லணும். இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் ஐயா என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஐயா தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு 100 நிகழ்வுகள் அவருடைய குருநாதருக்காக செய்து ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. அதாவது குரு பக்தி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல வாழ்ந்து காட்டின ஒருத்தர்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம குரு பக்தின்னு சொல்லும் போது ஏகலைவன்ல இருந்து எல்லாரையும் சொல்லுவோம். அது எல்லாமே புராண கேரக்டர்ஸா வந்துரும். ஆனா இன்னைக்கு நம்ம யாராவது நம்ம கண்ணு முன்னாடி காமிக்க முடியுமா அப்படின்னா எங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். அடியனுடைய திருமுறை குருநாதர், அவருடைய திருமுறை குருநாதருக்கு 100 நிகழ்வுகள் செய்து நிறைவா வரக்கூடிய நிகழ்வுகளை 12 மணி நேரம் தொடர்ந்து இப்படியும் ஒருத்தருக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்குமான்னு சொல்ற அளவுக்கு 12 மணி நேரம் தொடர்ந்து பாடி 12 திருமுறைகளையும் அற்புதமாக பாடி நமக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாக செய்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்டவர் தான் இன்று பெரியாழ்வார் சேந்தனார் பல்லாண்டு ஓர் ஒப்பீடு என்ற தலைப்பில் பேசுவதற்கு நம் மன்றத்திற்கு வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். ஐயா சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி நூறாயிரம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி நூறாயிரம். மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு. மன்னுகத்தில்லை வளர்கனம் பத்தர்கள் வஞ்சகர் போய் அகல. பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க. அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக வாய்த்திருக்கிறது. பெருமான் கருணையை நீள நினைந்தடியை நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்ந்து பெரியாழ்வார் சேந்தனார் பல்லாண்டு ஓர் ஒப்பீடு என்னும் தலைப்பின் கீழ் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்கின்ற பெருவேள்வியில் இன்று நாம் இணைந்திருக்கின்றோம். இணையம் வாயிலாக இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி நான் தலைப்பில் பயணிக்கின்றேன். பல்லாண்டு என்று சொல்லும் பொழுது வாழ்த்துகின்ற மரபு தமிழ் மரபு. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் என்று நம்முடைய மணிவாசகர் குறிப்பிடுகின்றார். வாழ்த்துவது
இறைவன் வாழ்வதற்காக அல்ல, நாம் வாழ்வதற்காக என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்ககாலம் தொடங்கிய இந்த வாழ்த்துகின்ற மரபை நாம் சற்று கூர்ந்து கவனித்து பின்னாளில் பெரியாழ்வார் நம்முடைய சேந்தனார் பாடிய பல்லாண்டை சிந்திப்பது மிகச் சால பொருத்தமுடையதாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். வாழ்த்துதல் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தமிழர்கள் அதனை 3 விதமாக பார்த்திருக்கிறார்கள். முதலில் இயற்கையை வாழ்த்துதல், இரண்டாவது புரவலர்களை அதாவது வள்ளல்களை வாழ்த்துகின்ற மரபு, மூன்றாவதாக இறைவனை வாழ்த்துதல். இந்த மரபில் தான் சங்க இலக்கியம் நமக்கு அழகாக வாழ்த்து பாடல்களை காட்டுகிறது. இதற்கென்று புறப்பொருள் வெண்பாமாலை என்கின்ற ஒரு இலக்கண நூல், பாடான் திணை பாடப்படும் ஆண்மகனது ஒழுகலாறு என்று அதை குறிப்பிடுகின்றது. இந்த பாடான் திணை பெரும்பாலும் வாழ்த்து பாடலாக அமைந்திருப்பதை சங்க இலக்கியங்கள் நமக்கு காட்டுகின்றன. எனவே இயற்கையை வாழ்த்துதல், சிலப்பதிகாரம் இப்படித்தான் தொடங்குகிறது. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், காவிரி போற்றுதும் காவிரி போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்துகின்ற இந்த மரபை சிலப்பதிகாரம் என்கின்ற காப்பியம் வரை அந்த நீட்சியை நம்முடைய இளங்கோவடிகள் மிகச் சிறப்பாக முத்தமிழ் காப்பியமாக விளங்குகின்ற இதில் காட்டுகின்றார். இந்த வாழ்த்துகின்ற மரபு தொல்காப்பியத்திலேயே நமக்கு இலக்கணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் நமக்கு கிடைத்த முதல் நூலே இலக்கண நூல். ஒரு இலக்கண நூல் தோன்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இலக்கியங்கள் அந்த மொழியில் இருந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள். ஒரு மொழியில் இலக்கியங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இலக்கியத்தை கொண்டிருக்கின்ற அந்த மொழியினுடைய பண்பாடு பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த பண்பாடாக இருக்க வேண்டும். எனவே பண்பாடு உடைய ஒரு மனித இனம் வாழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இனத்தினுடைய பழமை அப்பப்பா நாம் நினைத்து பார்க்க முடியாத கோடிக்கணக்கான ஆண்டுகள் நிறைந்ததாக அது இருக்க வேண்டும் என்று மொழியியல் அறிஞர்களும் மானுடவியல் அறிஞர்களும் கருத்து தெரிவிக்கின்றார்கள். எனவே தமிழ் சமூகம் என்று சொன்னால் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பண்பாட்டை உடைய சமூகம் என்று நாம் மாறுதட்டி சொல்ல முடியும். கதைக்கு வருவோம். பல்லாண்டு பாடுகின்ற மரபு, இதை தொல்காப்பியம் கொடிநிலை கந்தழி வள்ளி என்ற வடுநீங்கு சிறப்பின் முதலன மூன்றும் கடவுள் வாழ்த்தொடு கண்ணிய வருமே. எனவே கடவுள் வாழ்த்து பாடுகின்ற முறை என்பதை தொல்காப்பியமே நமக்கு பொருளதிகாரத்தில் 85வது சூத்திரமாக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. கொடிநிலை கந்தழி வள்ளி. இந்த கந்தழி என்பதுதான் பின்னாளில் கட்டுத்தறியாக சிவலிங்க வடிவமாக சிவலிங்க வழிபாடாக நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட நிலை என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். எனவே அந்த நிலையில் கடவுள் வாழ்த்து என்று நமக்கு தொல்காப்பியம் காட்டுகிறது. இயற்கையை வாழ்த்துகின்ற மரபு நம்முடைய அழகான தன்னியல் எழிலி தலையாது மாறி மாறி பொய்க்குது ஆயினும் சேரலாதன் பொய்யலன் நசையே. எனவே சேர மன்னனை குறிப்பிடும் பொழுது மாறி பொய்த்தாலும் இவன் பொய்யாமல் நமக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றான் என்று இயற்கையை சொல்வது போல இங்கே புறவலனை வாழ்த்துகின்ற தன்மையை பார்க்கின்றோம். அதுபோல ஞாயிறை வாழ்த்தி தொழுத நிலையை சொல்லும் பொழுது அகநானூற்றில் ஒரு பாடல், புகழ்மலை சிறப்பில் கொற்கை முன்றுரை அவிர்கதிர் முத்தமொடு வலம்புரி சொரிந்து தடையணி பொலிந்த கோடேந்து அல்குல் பழையர் மகளிர் பணித்துறை பரவ. பரவுதல், பழிச்சுதல், வாழ்த்துதல், போற்றுதல், பல்லாண்டு பாடுதல் என்று 5 சொற்களில் ஒரே பொருள் கொண்டு நம்முடைய முன்னோர்கள் வாழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல காலை பொழுதில் வாழ்த்தி வழிபட்ட செய்தி நம்முடைய அகநானூற்றில் மற்றொரு இடத்தில் தயங்குதிரை பெருங்கடல் உலகு தொழுது தோன்றி வயங்கு கதிர் விரிந்த உருகழு மண்டிலம் என்று அகநானூற்றில் மற்றொரு இடம் வருகிறது. அதுபோல மலையை கைகூப்பி வாழ்த்துகின்ற தலையே நீ வணங்காய் தலை மாலை தனை கணிந்து என்று நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடுகின்ற அந்த நிலையை பார்க்கும் பொழுது தலையை சிரத்திற்கு மேலாக குவித்து வணங்குகின்ற வாழ்த்துகின்ற மரபு தமிழில் இருந்திருக்கிறது. அண்ணாமலையை அண்ணாமலையம் அண்ணா போற்றி என்று
அண்ணாமலையை வணங்குகிற தன்மையை போல மலையை வாழ்த்துகிற வாழ்த்து பாடலும் கலித்தொகையில் நமக்கு கிடைத்திருக்கிறது. கொடிச்சியர் கூப்பி வரைகெழு கை போல. ஒரு கூப்பிய கரம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த மலை சார்ந்த இடத்தில் வாழக்கூடிய கொடிச்சியர் மலையை வணங்குகின்ற கை போல இருந்தது. எனவே வணங்குதலும் வாழ்த்துதலும் பரவுதலும் பழிச்சலும், பழிச்சல் என்றால் பழிப்பது வேறு, பழிச்சுதல். பழிச்சுதல் என்று சொன்னால் வாழ்த்துதல் என்று பொருள். எனவே அப்படி நம்முடைய அகநானூற்றிலும் கலித்தொகையிலும் புறநானூற்றிலும் இந்த இயற்கையை வாழ்த்துகிற தன்மையை நாம் பார்க்கிறோம். அதுபோல புரவலர்களை வாழ்த்துதல். அதிசயமான ஒரு கனி அதியமானுக்கு கிடைத்தது. அந்த கனியை உண்டவர்கள் நீண்ட நாள் இளமையோடு ஆரோக்கியமாக வாழ முடியும் என்று அரசனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அந்த கனியை அவன் தான் உண்ணாது ஔவையாருக்கு கொடுத்து உண்ணச் செய்கிறான். ஔவையார் உண்ட பின் சொல்லுகிறான், இந்த கனி இப்படிப்பட்ட சிறப்புடையது என்று. அந்த கனியை அவன் உண்டிருந்தால் அந்த அரச வம்சம் வாழ்ந்திருக்கும். ஆனால் ஔவைக்கு கொடுத்ததால் தமிழ் வாழ்ந்தது, தமிழ் வாழும் என்று அந்த மன்னன் நினைத்ததை ஔவையார் நினைத்து பார்த்து, நீலமணி முடற்று ஒருவன் போல மன்னுக பெருமணியே, விஷத்தை அருந்தினாலும் நீண்ட ஆயுளை பெற்ற சிவபெருமானை போல, அந்த நீலகண்டனை போல நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று ஔவை பிராட்டி வாழ்த்துகின்ற அந்த மரபை நாம் பார்க்கிறோம். அதுபோல ஒவ்வொரு இடத்திலும் குறிஞ்சி கோமான் கொய் களிர் கண்ணி செல்லிசை நிலைய ஒன்பின் நல்லியன் கோடனை நயந்தனர் செலினி சிறுவான் ஆற்றுப்படை என்கின்ற அற்புதமான ஆற்றுப்படை நூலில் நல்லியன் கோடன் என்கின்ற அரசனை வாழ்த்திய செய்தி நமக்கு அற்புதமாக வருகிறது. நிலம் தின கிடந்த நிதியமுடு அனைத்தும் இளம்படு புலவர் ஏற்ற கை நிறைய கலம்பைய கவிழ்ந்த கடல் தொடி அடக்கையும் வளம் பிழைப்பு அறியாது வாய் வளம் விழுமி கடை மட வளர் நவிரத்து மீமிசை நிகேரென மழை சுரந்தன்ன ஈகை நல்கி, மழையை போல ஈகையை தருகின்றவன் என்று தலைநாள் விடுக்கும் பரிசில் மலை நீர் வென்றட கொடியின் தோன்றும் குன்றுசூழ் இருக்கை நாடுகளவோனே என்று அற்புதமாக பெருங்கௌசிகனார் என்கின்ற அற்புதமான புலவர் நன்னன் செய் நன்னன் என்கின்ற வள்ளலை பாராட்டுகிறார். பாரி பாரி என்று ஏத்தி புலவர் பாடுவார்கள். பாரி மட்டுமல்ல, இங்கே மாரியும் இருக்கிறது என்று புகழா புகழ்ச்சியாக மழைக்கு நிகராக மன்னனை, அவனுடைய வள்ளத்தன்மையை புகழ்ந்து பல்லாண்டு அவன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிற மரபு சங்க இலக்கியத்தில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக இறைவனை வாழ்த்துதல், கடவுள் காந்தல். காந்தல் என்கின்ற மலரை சொல்லும் பொழுது கடவுள் காந்தல், கள்ளி நீழல், கடவுள் வாழ்த்தி, கடவுள் சேர்ந்த பராரை வேம்பு நற்றுணையில் வருகிறது. கள்ளி நீழல் கடவுள் வாழ்த்தி நம்முடைய புறநானூற்றில் வருகிறது. கைதொழு பரவி காலுற வணங்கி திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிடுகிறார். பூவினர் புகையினர் தொழுவினர் பழிச்சி. இந்த பழிச்சுதல்ங்கிற சொல் மதுரை காஞ்சியில் வருகிறது. பல்லாண்டு பாடுகின்ற அந்த மரபிற்கு எத்தனை சொற்கள் நம்முடைய சங்க இலக்கியத்தில் கிடைத்திருக்கின்றன பாருங்கள். குன்றக்குறவன் கடவுள் பேணி, வேண்டுதல்னா வாழ்த்துதல் என்று ஒரு பொருள். வழிபடு தெய்வம் கண் கண்டாங்கு. தன்னுடைய காதலியை பார்த்த பொழுது அவனுக்கு, இப்ப நம்ம பழமொழியில சொல்லுவோம், விளையாட்டா சொல்லுவோம், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி அப்படின்னு. அது மாதிரி காதலியை கண்ட காதலின் மனநிலையை சொல்லும் பொழுது வழிபடு தெய்வம் கண் கண்டாங்க. தினமும் வழிபடுற தெய்வம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றது போல இருந்தது. எனவே வாழ்வியலோடு வாழ்த்துதலும் வாழ்த்துதலோடு வாழ்வியலும் இணைந்திருந்த ஒரு சமூகம் தமிழ் சமூகம். அந்த பண்பாட்டினுடைய நீட்சி நம்முடைய காரைக்கால் அம்மையார் தொடங்கி வைத்த பன்னிசை மரபு, நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் தொடங்கி வைத்த அற்புதமான பாசுர மரபு, பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் என்று இயற்பெயர் கொண்ட பெரியாழ்வார், அவர் பெருமாளுக்கு தினசரி பூசைகள் செய்யக்கூடிய மரபில் வந்தார். எனவே அவருக்கு பெரியாழ்வார் என்ற நாமத்தை கொடுக்கிறார்கள். பெரியாழ்வார் தான் முதலில் பல்லாண்டு பாடியிருக்கிறார். அவரை தொடர்ந்து நம்முடைய சேந்தனார் பிற்றை நாளில் சைவத்திற்கு ஒரு பல்லாண்டு. பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடிய பாடல்கள் தான் பிற்காலத்தில்
குமரகுருபரர் பிள்ளைத்தமிழ் நூல் எழுதுவதற்கு அடிப்படையாக இருந்தது என்று சொல்வார்கள். தொல்காப்பியத்தில் குழவி மிகு மருங்கினும் கிழவதாகும். ஒரே ஒரு ஒற்றை சூத்திரம், ஒற்றை வரி சூத்திரம். குழவி மருங்கினும் கிழவதாகும். குழந்தையாகவும் நினைத்து பாடலாம், அவ்வளவுதான். அதை பெரியாழ்வார் தான் முதலில் பாசுரமாக கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடினார். அவர் பாடிய அந்த 10 பாடல்களை 10 பருவங்களாக 100 பாடல்களாக பிள்ளைத்தமிழ் என்னும் ஒரு மிக பெரும் சிற்றிலக்கியமாக வடித்து கொடுத்தவர் நம்முடைய குமரகுருவர். அதுபோல பல்லாண்டு பாடுகின்ற மரபு வைணவத்தில் நம்முடைய பெரியாழ்வார் தொடங்குகிறார். சைவத்தில் இல்லையா? இருக்கிறது. சைவத்தில் அதில் வேறு பெயர் பல்லாண்டு என்று பின்னாளில் சேந்தனார் பாடுவதற்கு முன்பே போற்றி திருத்தாண்டகம் அப்பர் பெருமான் அரவணையம் சிந்தித்து அரற்றும் மடி அருமறையன் சென்னிக்கு அணியாமடி. இந்த திருவடியை பாடுகின்ற முறை நம்முடைய வாழ்த்துகின்ற முறை. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி. இது நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடியது. தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று போற்றி திரு அகவல் பாடியிருக்கிறார் நம்முடைய மணிவாசகர். அது மட்டுமல்லாமல் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே என்றெல்லாம் இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற அந்த பாடல்களை நாம் பார்க்கிறோம். எனவே போற்றி பாடல்கள், வணக்க பாடல்கள், பெருமானை வாழ்த்தி பாடுகின்ற பாடல்கள். வாழ்த்துதுமே என்று நம் பின்னாளில் மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ்த்தாயை வாழ்த்துவதை போல நம்முடைய நாயன்மார்கள் இறைவனை வாழ்த்தி பாடியிருக்கின்றார்கள். அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி அந்த பெருமானை வாயார வாழ்த்துகின்றார்கள், நாம் பார்க்கின்றோம். எனவே வாழ்த்து என்பது நம்முடைய இன்று கூட வாழ்க வளமுடன் என்று சொல்லுகிற ஒரு சொற்றொடரை நாம் அடிக்கடி காதுகளால் கேட்கிறோம். இதற்கு அடிப்படை வியங்கோள் வினைமுற்று என்பது தமிழ் இலக்கணப்படி கடைசியில் வர வேண்டும். வளமுடன் வாழ்க என்பதுதான் தமிழ் இலக்கணப்படி சரி. ஆனால் வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கம் வரும் பொழுது வாழ்க என்பது வியங்கோள் வினைமுற்றா அல்லது வேறு இலக்கண குறிப்பா என்று பார்த்து கொண்டிருக்கின்ற அறிவு அங்கே வேலை செய்யாது, உணர்வு வேலை செய்கிறது. வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணம், நேர்மறை சிந்தனை வேலை செய்கிறது. எனவே வாழ்க பின்னால் வளமுடன் என்று சொல்லுகிறோம். இதற்கும் நம்முடைய மணிவாசகர் தான் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே என்று தொடங்குகிறார். இது எப்படி வர வேண்டும்? என் வாழ்முதலாகிய பொருளே போற்றி என்று வர வேண்டும். ஆனால் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே. இந்த பின்னணியோடு, இந்த வாழ்த்துகின்ற மரபோடு பெரியாழ்வார் சேந்தனார் என்கின்ற வைணவ சைவ பல்லாண்டுகளை இப்போது நாம் சிந்திக்கலாம். அற்புதமான பல்லாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு பெரியாழ்வாருக்கு ஆர்வம் அடங்கவில்லை. பல்லாயிரத்தாண்டு. பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்லும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறது, வாழ்த்தை கொடுக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி பெரியாழ்வார் சிந்திக்கின்றார். பல்லாயிரத்தாண்டு அவருடைய எண்ணத்தில் ஒரு நிறைவை தராத ஏக்கத்தை தருகிறது. பல்கோடி 100,000 என்று குறிப்பிடுகின்றார். எவ்வளவு இறைவனை வாழ்த்துகின்ற அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய சேந்தனார் குறிப்பிடுவார், மிண்டு மனத்தவர்கள் போமீன்கள் மெய்யடியார் விரைந்து போமீன். மிண்டு மனம், நெகட்டிவ் திங்கிங் சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதாங்க மிண்டு மனம். இது இப்படி ஆயிருக்கும், அது அப்படி ஆயிடும், அது விளங்காது, இது சேராது, அவன் ஆக மாட்டான், இவன் தேர மாட்டான், அது அப்படியே போயிடும், இப்படி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த அடியார்கள் தான் மிண்டு மனத்தவர்கள். அவங்க வேண்டாம், போங்க, முதல்ல வெளியில போங்க. மெய்யடியார் விரைந்து போங்க. சந்தேகம் இருக்கிறவர்கள், எதிர்மறையாக சிந்திப்பவர்கள் இறைவனிடத்தில் வரக்கூடாது. நேர்மறை சிந்தனை. மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுகிறேன். இந்த நேர்மறை சிந்தனை இருக்கணும். நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தடைக்க இருக்கலாம். இந்த நேர்மறை சிந்தனை இருக்கா, வாப்பா உள்ள கோயிலுக்குள்ளவா. அது மாதிரி அவர் சொல்றார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. அந்த நேர்மறை சொற்களை அடுக்கிக் கொண்டே போகிறார். பல்கோடி 100,000. யாருக்கு? மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா. மணிவன் அவன் நீல நிற வண்ணனாக இருக்கின்றான். பெருமானுக்கும் கண்டம் நீளமாக இருக்கிறதால் அவனுக்கு மணிகண்டன். மணி என்பது நீலத்தை, கருமையை குறிக்கக்கூடிய தமிழ் சொல்லாக பார்க்கிறோம். எனவே மணிகண்டன் திரு புள்ளிருக்கு வேலூர் தேவாரத்தில் ஞானசம்பந்தர் குறிப்பிடுவார்.
மணிகண்டன் மருவுமிடம் பண்ணொன்றை இசைவாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி விண்கொடுக்கும் மணிகண்டன் மருவுமிடம் என்று குறிப்பிடுவார். எனவே மணி என்றால் நீல நிறம், கருமை நிறத்தை குறிக்கும். எனவே திருமால் நீல நிற மன்னனாக இருக்கின்ற காரணத்தினால் அவனுக்கு மணிவண்ணன் என்று பெயர். ஆழ்வார் இங்கே இப்படி குறிப்பிடுகின்றார். மல்லாண்ட தின்தோள், மல் யுத்தத்தில் அசுரர்களை வெற்றி பெற்ற திண்மையான தோள்களை உடைய பெருமாளே, மணிவண்ணனே, உன் செவ்வடி, அழகான சிவந்த திருவடிகள், செவ்வி திருக்காப்பு, உன்னுடைய திருவடிகளையே நான் இந்த பல்லாண்டு பாடுவதற்கு காப்பாக வைக்கின்றேன். காப்பு செய்யுள் பாடுவது என்பது தமிழ் மரபு. இந்த நூல், இந்த பாடல், இந்த பதிகம் வெற்றிகரமாக நிறைவடைய வேண்டும் என்று விநாயகர் துதி பாடுகின்ற மரபு, திருமாலை பாடுகின்ற மரபு, சிவபெருமானை பாடுகிற மரபு, தமிழையே காப்பாக பாடுகின்ற மரபு. அந்த நிலையில் பெருமாளுடைய திருவடியையே, பெருமாள் திருவடியை பல்லாண்டு பாடுவதற்கு காப்பாக பெரியாழ்வார் வைக்கின்றார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்வது நமக்கு இந்த இடத்தில் ஒப்பு நோக்கி மகிழ்வதாக அமைகிறது. எனவே அந்த நிலையில் முன் செவ்வடி, செவ்வடி என்றால் சிவந்த தாமரை போது போன்ற திருவடி என்று பொருள், செவ்வி திருக்காப்பு என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது இந்த பல்லாண்டு தொடங்குகிறது. முதலில் சொல்லுகிறார், நாங்கள் எல்லோரும் அடியவர்களாக வந்து உன்னுடைய அடியார்களாக, அடியார்க்கும் அடியேன் என்பார் நம்முடைய நம்பி ஆரூர். பிள்ளைவாழ்ந்தனதும் அடியார்க்கும் அடியேன், பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் சொல்றாரு இல்லையா? அது போல முதல்ல யார வைக்கிறார்னா, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு உன்னோடு நாங்கள் பிரிவில்லாமல் வாழ வேண்டும். ஆண்டாள் திருப்பாவையில் குறிப்பிடுவார், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவாய். இந்த பிறவி மட்டுமல்ல, எழுகின்ற அத்தனை பிறவிகளிலும் நாங்கள் உன்னோடு இருக்க வேண்டும், உன்னுடைய அடியாராகவே இருக்க வேண்டும். அதையேதான் நம்முடைய மணிவாசகத்தில் பார்ப்போம். உன்னடியார் தாழ்வணிவோம், ஆங்கு அவர்க்கே பாங்காவும், அன்னவரே எங்கனவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன வரிசையை தொடும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியில் என்ன குறையும் இலோமேலோர் என்பாவாய் என்று சொல்லும். அதுபோல இங்கே அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. சரி, அடுத்து என்ன சொன்னார்? வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. திருமாலுடைய வலது திருமார்பில் திருமகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவருக்கு ஸ்ரீவாரி என்று பெயர். இந்த சமயத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவம் என்று பெயர். வைணவத்தை பொறுத்தளவில் பக்தி பிரபத்தி என்று 2 சொல்வார்கள். பக்தி அடியார் பெருமான் மேல் செலுத்தி அந்த பெருமாளுக்கு பலகாலம் தொண்டு செய்து முக்தி அடைவது. பிரபத்தி தன்னை முழுமையாக பெருமாளிடத்தில் ஒப்படைத்து சரணாகதி அடைந்து எளிமையாக முக்தி பெறுவது. எனவே ஸ்ரீ வைணவம் என்கின்ற விசிஷ்டாத்வைதை நம்முடைய மகான் ராமானுஜர் அவர்கள் குறிப்பிடும் பொழுது இது பிரபத்தி என்று சொல்வார். அதை செய்கின்றவன் பிரபன்னன் என்று பெயர். எனவே சரணாகதி அடைந்து விட்டால் அதை பெருமாள் அவனை பார்த்துக் கொள்வார். இது அப்படியே நம்முடைய சைவத்தில் நம்முடைய நாவுக்கரசர் குறிப்பிடுவார், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. என்னை பார்த்துக்கிறது என் வேலை இல்லை, அது உன்னுடைய வேலை, நீ பார்த்துக்க, எனக்கு பணி செய்வதுதான் கடமை என்று சொல்வதை நாம் இங்கே ஒப்பு நோக்கலாம். அதுபோல இங்கே உன்னுடைய வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வாழ வேண்டும். இறைவனை வாழ்த்துவது இறைவன் வாழ்வதற்காக அல்ல என்று நான் தொடங்கினேன். திருப்பள்ளி எழுச்சி பாடுவது இறைவன் துயில் கொண்டிருக்கிறான், அவனை நாம் எழுப்புகிறோம் என்பது நோக்கம் அல்ல. இதற்கு திருமுருக கிருபானந்த வாரியார் அழகான ஒரு விளக்கம் தருகிறார். ஒரு கயிற்றில் 1000 மணிகள் கட்டி தொங்க விடப்பட்டுள்ளன. அந்த 1000 மணிகளையும் ஒரே நேரத்தில் ஒலிக்க செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? 1000 மணியையும் நாம் அடித்துக் கொண்டிருக்க முடியாது. அந்த கயிற்றை நாம் அசைத்தால் 1000 மணிகளும் ஒரே நேரத்தில் ஒலித்து விடும். அதுபோல நம்முடைய உயிர்களாகிய மணிகளை இறைவன் என்ற கயிற்றில் கட்டி இருக்கின்றான். எனவே உயிர்கள் ஒவ்வொன்றையும் எழுப்புதல் முடியாது. எனவே இறைவனை எழுப்புவதாக பாடினால் உயிர்கள் எழுந்துவிடும்.
எனவே இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினர் என்று விளக்கம் கொடுப்பார். அதே போலதான் பல்லாண்டு பல்லாண்டு எல்லோரும் வாழ வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே என்பார் தாயுமானவர். அதுபோல எல்லா உயிர்களையும் தனித்தனியாக வாழ்த்தி கொண்டிருக்க முடியாது. உயிர்களெல்லாம் உரைகின்ற ஒப்பற்ற பெருமானுடைய அந்த திருமேனியை, பெருமானுடைய திரு உருவத்தை, பெருமானுடைய அந்த கல்யாண குணங்களை பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துவதன் மூலம் இந்த உயிர்களெல்லாம் வாழும் என்ற நோக்கில்தான் இறைவனுக்கு பல்லாண்டு பாடினார்கள். அந்த வகையில் திருமகளுக்கு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. அடுத்து பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரங்கள். நம்முடைய சைவத்தில் மூவிலை சூலம் என்மேல் பொறித்து அந்த சூலத்திற்கு ஒரு தனி அடையாளம் உண்டு. பெருமான் கையில் இருக்கிற தமுரு உடுக்கை, நம்முடைய மடித்தாடும் அடிமைக்கு நன்றியே மனநெனி வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போடு தடுத்தாட்கொள்வான் என்று சொல்லும் பொழுது, கடுத்தாடு கரதலத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும், பெருமான் வைத்திருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களும் பாம்பு அக்னி போன்ற பொருள்களும் பெருமானை போலவே போற்றுதலுக்கு உரியன என்று சைவம் சிந்திப்பது போலவே வைணவத்திலும் பாஞ்ச சன்னியம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்தை, அந்த சங்கை வாழ்த்துகிறார் பெரியாழ்வார். ரொம்ப அழகா வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழி, வலது பக்கம் சுடராழியாகி இருக்கக்கூடிய சக்கரம் இருக்கிறது, அதற்கு சுதர்சனம் என்று பெயர். அது வாழ்க. படைப்போர்க்கு முழங்கும் அப்பாஞ்ச ஜன்னியமும் பல்லாண்டு. எனவே பாஞ்ச ஜன்னியம் என்று சொல்லக்கூடிய சங்கு 1000 இடம்புரி இருந்தால் ஒரு வலம்புரி இருக்கும், 1,00,000 வலம்புரி இருந்தால் அங்கே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வலம்புரி, கோடி வலம்புரிக்கு ஒரு பாஞ்ச சன்னியம் என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. அப்படி பார்க்கடலை கடைந்த பொழுது அங்கிருந்து தோன்றிய பொருள்களில் ஒன்று திருமகள், மற்றொன்று பாஞ்ச ஜன்னியம். அதை பெருமாள் தன்னுடைய கையில் வைத்திருக்கின்றார். அது படையில் போர் தொடங்குவதை அறிவிப்பதற்கு பயன்படுத்துகின்ற சங்காக இருக்கிறது. எனவே வைணவத்தில் அடையாளமாக திகழ்வது சங்கும் சக்கரமும். அதை இங்கே அற்புதமாக குறிப்பிடுகின்றார் பெரியாழ்வார். படைப்போர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. இந்த சங்குக்கு நம்ம வைணவத்தில் ஒரு சிறப்பு உண்டு. ஆண்டாள் நாச்சியார் திருமாலோடு வாழ்வதாகவே கருதி பாசுரங்களை பாடுகின்றார். அப்படி பாடும் பொழுது அந்த திருமாலுடைய திருவாய் எவ்வளவு மனம் மிக்கதாக இருக்கும் என்று ஒரு சந்தேகம் வருகிறது. தினமும் ஆழ்வார் பாசுரங்களை கேட்கக்கூடிய காது, வாழ்க 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 என்று நேர்மறையாகவே எல்லாரையும் வாழ்த்துகின்ற வாய். எனவே அந்த திருமாலுடைய வாய் எவ்வளவு வாசனை மிக்கதாக, நறுமணம் மிக்கதாக இருக்கும் என்று யோசித்து பார்க்கிறாள் ஆண்டாள். அதுல கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று வரிசையாக கேள்வி கேட்டு யாருடைய தெரியுமா முடிக்கிறார். இந்த வாயினுடைய திரு நாற்றம், நாற்றம் என்ற சொல் நல்ல தமிழ் சொல், நறுமணம் இன்னைக்கு நம்ம மாத்திக்கிட்டோம். நாற்றம் என்பது நறுமணம் என்ற சொல். அப்படி அந்த நறுமணம் எப்படி இருக்கும் என்று யாரிடம் கேட்கிறாள்? சங்கிடம் கேட்கிறார். ஏனென்றால் அவன் தானே உன்னை வாயில் வைத்து ஊதுகின்றான், உனக்குத்தானே அவனுடைய வாயினுடைய நறுமணம் தெரியும், எனக்கு சொல் என்று சங்கிடத்தில் கேட்பதாக ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில் அழகான பாசுரங்கள் உண்டு. இந்த இடத்தில் இந்த சிந்தனை வருகிறது. அப்படி வாழ்த்தும் பொழுது இறைவனை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம். நம்முடைய சேந்தனாரும் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கு பல்லாண்டு கூறும். அவனெல்லாம் பல்லாண்டு வாழ்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவன் கடந்தவன், அவன் கடவுள், கடந்து உள்ளிருப்பவன். ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லான். ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், ஆர் உற்றார் ஆர் அயலார், ஏது அவனை பாடும் பரிசு. அது போல அவனை வாழ்த்தணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் பல்லாண்டு எனும் பதம் கடந்தானுக்கு பல்லாண்டு கூறுது. நம்ம சொல்றோம் இல்லையா, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். வாழ்த்துறதுக்கு வயது தேவையில்லை, மனசுதான் தேவை. ஆகவே இறைவனை வாயார வாழ்த்தலாம், தாராளமா வாழ்த்தலாம். அதுதான் இங்க பல்லாண்டு எனும் பதம் கடந்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. அதே போல இறைவனை குழுவாக வந்து வழிபாடு செய்யணும். அதுல தவறான சிந்தனை உடையவர்கள், கீழ்மையான சிந்தனை உடையவர்கள்,
எதிர்மறை சிந்தனை உடையவர்கள், சந்தேக குணமுடையவர்கள் வெளியில போங்க என்று நான் சொன்னேன் அல்லவா? அதை அப்படியே பெரியாழ்வாரும் நம்முடைய சேந்தனாரும், ஏன்னா இது ஒரு ஒப்பீடு, அழகாக குறிப்பிடுகிறார்கள். பெரியாழ்வார் குறிப்பிடுகிறார், வாழாட்பட்டு நின்று உள்ளீரே வந்து மண்ணும் மனமும் கொன்மின், கூழாட்பட்டு நிற்கின்றீர்கள் எங்கள் குழுவினர் புகுதல் ஒட்டாது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு, செல்வம் செல்வம், பணம் காசு அலையிறவங்கள எங்க குழுவுல சேர்க்க மாட்டோம், வெளியில போங்க எல்லாரும். இந்த பெருமானுக்கு நான் வாழ்க்கைப்பட்டிருக்கிறேன், இந்த பெருமானுக்கு நான் கைங்கரியம் என்ற வார்த்தையை வைணவத்தில் பயன்படுத்துவார்கள். கைத்திருத்தொண்டு என்பார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். கைத்திருத்தொண்டு செய்கடப்பாட்டினார் என்று திருநாவுக்கரசரை சொல்லும் பொழுது சேக்கிழார் சுவாமிகள் குறிப்பிடுவார். அதுபோல அந்த கைங்கரியம் செய்ய வேண்டும், பெருமானுக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாருங்கள், எங்கள் குழுவில் சேரலாம். அவங்களுக்கு குழு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்படும். ஆனா சாப்பாடு, செல்வம், காசு, பணம் அடுத்தவனுக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க ஓடி போயிருக்கு. எங்க குழுல வந்து சேரக்கூடாது, சேர்க்க மாட்டோம். புகுதல் ஒட்டா, எவ்வளவு அழகா சொன்னாரு பாருங்க. கூழாட்பட்டு, கூழ்னா நல்ல உணவு, செல்வம் எதை வேணா எடுத்துக்கலாம். கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதல் ஒட்டா, உள்ளே விட மாட்டோம், நோ என்ட்ரி. அத அப்படியே சொல்றாரு பாருங்க சேந்தனார். மிண்டு மனத்தவர் போமின் மெய்யடியார் விரைந்து வம்மி கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு ஆட்செய்மின் குழாம் புகுந்து தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னைன்னு சொல்ற மாதிரி பெருமானுக்கு நம்மை முழுமையாக கொடுத்து அவன் கல்யாண குணங்களை முழுமையாக நாம் எடுத்துக் கொள்கிறோம். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாங்க இல்லையா? ரொம்ப அழகா, என் பிறவி ஆசு அறுத்தானே என்றார் அப்பர் பெருமான். ஆசு குற்றத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வருகிறார். அதுபோல இங்கே கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு பல தலைமுறையாக அந்த பெருமானுக்கு நாம் ஆட்செய்கின்றோம். அப்படிப்பட்ட குழாம் புகுந்து அந்த அடியார் திருக்கூட்டத்தில் நாம் புகுந்து இல்லையா? அது ரொம்ப முக்கியம். நம்பியார் சொல்லுவார், இப்படி அடியார் கூட்டத்தோடு இருக்கின்றோம், நாங்கள் அடியாருக்கும் அடியேனாக தொண்டு செய்ய வேண்டும் நான் என்றெல்லாம் வாயார பாடுவார். திருவலங்காட்டு திருப்பதிகத்திலும் குறிப்பிடுகிறார், திருவாரூரில் பாடிய தொண்டர் தொகையிலும் குறிப்பிடுகிறார் நம்பியார். அடியாரோடு இருப்பது அவ்வளவு சைவத்திலும் சரி வைணவத்திலும் சரி மிக உயர்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதுபோல எந்த 7 பிறப்பு இல்லையா, அந்த 7 பிறப்பு என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. 7 பிறப்பு அப்படின்னா அதை வரிசைப்படுத்துறார் பெரியாழ்வார் ஒரே பாட்டுல. எந்தை, தந்தை, 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 தம், மூத்த அப்பன். எத்தனை 7 பாருங்க. எந்தை எனக்கு அப்பா, தந்தை அவருக்கு அப்பா, தந்தை அவருக்கு அப்பா, தந்தை அவருக்கு அப்பா, 3 தலைமுறை சொல்லிட்டாரா? அதுக்கப்புறம் அவருக்கு தந்தை தம், அவருக்கு மூத்தவர் ஒருத்தர், அதுக்கப்புறம் இருக்கிறது அப்பன்னு சொன்னார். இப்படி 7 தலைமுறையை சொல்லி எந்தை தந்தை 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 தம்மூத்தப்பன் 7 வடிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம். இப்படி நாங்கள் தொடர்ந்து உனக்கு ஆட்செய்கின்றோம். அதுதான் இங்கே குடிகுடி ஈசற்கு ஆட்செய்மின் குழாம் புகுந்து வழி வழியாக தலைமுறையாக அப்படின்னு சேந்தனார் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த தலைமுறைகள் 7 என்று பெரியாழ்வார் அழகா குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்க. அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லா இரத்தாண்டு என்று கூறுதுமே. இந்த பந்தனை தீர, பந்தம் என்றால் பாசம், பாசம் என்றால் ஆணவம் கண்மம் ஆகி, பாசம் என்றால் உலகம், பாசம் என்றால் உறவு, பாசம் என்றால் நம்மை உயிரை பற்றி இருக்கின்ற ஆணவம் கண்மமாய், உடலை பற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாத்தையும் பந்தனை என்று குறிப்பிடுகிறார். எனவே பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கூறுவது. இந்த பிறவியிலிருந்து நாம் விடுபட்டு பெருமானை அடைவதற்கு அந்த பெருமானுக்கு பல்லாண்டு கூறுங்கள் என்று குறிப்பிடுகிறார் சேந்தனார். பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தருக்கு பல்லாண்டு கூறுதுவே. அடுத்து இன்னொரு பாட்டு, பந்தம் பிரிய பரிந்தவனை. இந்த பந்தத்திலிருந்து பிரிவதற்காக அவன் பரிந்து நமக்காக வெளிவந்த தன்மையனாக வந்து இறங்குகிறான். பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுது. ஒரே செய்தி, ஒரே கருத்து, 2 காலகட்டங்கள்.
பெரியாழ்வார் பாடியிருக்கிறார் வைணவத்துல. சைவத்துல நம்முடைய சேந்தனார் அழகா குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்க, இருவருடைய அந்த வாகனம் கருடக்கொடி, கருட வாகனம் திருமாலுக்கு, நந்தியம் பெருமான் பெருமானுக்கு. ரெண்டு பேருமே அந்த வாகனத்தை சிறப்பிக்கின்றாங்க. அடுத்த ஒப்பீடு, பையுடை நாகப்பகை, கருடன் நேரா சொல்லாம நாகத்திற்கு பகையை தன் வாகனமாக கொண்ட கொடியான். நாகத்துக்கு பகை எது? கருடன். அது அப்படி சூசகமா அழகா, இது ஒரு நயம், கவிதை நயம், நேரடியா சொல்லாம அழகா இப்படி சொல்றது. பையுடை, நஞ்சு பையுடைய நாகப்பகை கொடியானுக்கு பல்லாண்டு பொருள். நம்ம சேந்தனார் பாருங்க, விடைப்பாகன் இல்லையா? விடைப்பாகன், பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கு பல்லாண்டு பொருள். இந்த விடை என்பது பெருமானுக்கு காளை வாகனமாக இருக்கிறது. அடுத்தது, திருவடி நிழலை பற்றி குறிப்பிடுகின்ற இடங்கள். சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன், பெற்றதார் பெறுவார் உலகில். சேந்தனார். சீரும் திருவும், சீரும் திருவும், திரு என்பது பெருமானை அடைய செய்கின்ற நெறி. சீர் என்பது இந்த உலகத்தில் பொன்னும் மெய்ப்பொருளும், அவ்வளவுதான். சீர் என்பது பொன், திரு என்பது மெய்ப்பொருள். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. பொன்னினால் கிடைப்பது போகம், மெய்ப்பொருளால் கிடைப்பது திரு, இல்லையா? அது அப்படியே நம்முடைய நம்பியாரூரர் திருவாரூர் தேவாரத்தில் குறிப்பிட்டதை இங்கே திருவடி நிழலுக்கு குறிப்பிடுகிறார். சேவடி கீழ் இருக்கின்ற இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும்? சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்று, திருவடி ஞானம் நம்முடைய திருமந்திரத்தில் குறிப்பிடுவார். திருவடியே ஞானத்திற்கு நமக்கு வழிகாட்டும் என்று சொல்வார். எனவே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். எனவே நமச்சிவாய என்பது பெருமானுடைய திருவடி. எனவே திருவடியை வள்ளுவர் 10 திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் குறிப்பிடுவார். கடவுள் வாழ்த்து பாடியதுல நமக்கு அற்புதமாக ஒரு பதிகமாக பாடி கொடுத்தவர் முதலில் தெய்வ புலவர் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகன் என்று தொடங்கி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்று முடித்திருப்பார். எனவே திருவடியை பற்றி போற்றி பாடிய முதல் பாவலர் நம்முடைய திருவள்ளுவர். இங்கே நம்முடைய சேந்தனார் பாடியிருக்கிறார். பெரியாழ்வார் இப்படி குறிப்பிடுகிறார். எந்நாளும் பெருமான் ஒன்று உந்தன் அடிக்கு அடியோம், உன்னுடைய திருவடிக்கு நாங்க இருக்கிற நாள் தான் நாள் என்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்களுக்கு அடி குடில், அதுதான் எங்களுக்கு வீடு, பெற்று உய்ந்ததுதான் எங்களுக்கு தங்குகிற இடமும் அதுதான், வீடு பேராகிய முக்தியும் அதுதான். இன்னும் சொல்ல போனால் பரம பதம் என்று வைணவத்தில் குறிப்பிடுவார்கள். பெருமாளுடைய திருவடி என்பது பரமபதம். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளை என்பார் அப்பர் சுவாமி. அதுபோல எழுதி கொடுத்துறோம்பா, உன்னுடைய திருவடிக்கு நாங்கள் எல்லாம் அடித்தொண்டர்கள் என்று. அது எழுதி கொடுக்கிற நாள் தான் எங்களுக்கு திருவடி பேர். எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருப்பாரு. அதே போல அந்த வில்லை வைத்து ஆளக்கூடிய வில்லாண்ட என்ற சொல், இப்ப நம்ம பொருள் பார்த்தோம், செய்திகளை பார்த்தோம், வர்ணனைகளை பார்த்தோம், ஆயுதங்களை பார்த்தோம், அவங்களுடைய அடியார்களுடைய குடாத்தோடு இருத்தலை பார்த்தோம், அடியார்கள் 7 தலைமுறைக்கும் பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற நிலைகளை பார்த்தோம், வாகனத்தை பார்த்தோம். அடுத்தது ஒரே சொல்லை பயன்படுத்துகின்றார்கள். வில்லாண்ட என்ற சொல் 2 பேரும் பயன்படுத்துகிறார்கள். பெரியாழ்வார் பல்லாண்டிலும் வருகிறது, சேந்தனார் திருப்பல்லாண்டிலும் வருகிறது. வில்லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கன் விடைப்பாகன் என்று வில்லாண்ட என்று பெருமான் மேருமலையை வில்லாக வளைத்து திரிபுரங்கள் எரித்த அந்த புராண செய்தியை குறிப்பிடும் பொழுது பெருமான் வில்லாடியாக வேடனாக வந்த செய்தியை நாம் எல்லாம் பார்க்கிறோம். அதை போல பெரியாழ்வாருடைய பல்லாண்டில் வில்லாண்டான் தன்னை, எப்படிப்பட்ட வில்லு? அவன் கையில் வைத்திருக்கிற வில் சாரங்கம். அந்த வில்லுக்கு பேரு சாரங்கம் பேர். சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை என்று குறிப்பிடுகிறார். அதே போல இறைவனுக்கு பல அடியார்கள், புத்தடியார்கள். புத்தடியார் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டார் கொள்ளாதோ என்பார் நம்முடைய மணிவாசகர். அதுபோல அடியார்கள் பல அடியார்கள். இந்த பல அடியார்கள் குறித்த செய்தி நம்முடைய சேந்தனார் திருப்பல்லாண்டில் பல அடியாரோடும் கூடி
எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. புதியவர்கள், சைவத்திற்கு புதியவர்கள், வைணவத்திற்கு புதியவர்கள், அவர்களுக்கு பழைய அடியார்கள் சைவ நெறிகளை கற்பிக்க வேண்டும். அவர்களோடு இணங்கி இருந்தால் சைவ நெறிகள் நமக்கு புலப்படும். எனவே பல அடியாரோடு நாம் இணங்கி இருக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அதை சேர்ந்தனார் பல அடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்கிறார். அதை போல செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பல அடியவனே, பெருமாளே நானும் உனக்கு பழைய அடியார் தான் என்று நம்முடைய பெரியாழ்வார் குறிப்பிடுகின்றார். அடுத்தது சக்தியை விட்டு பிரியாத தன்மை. சக்தி என்பது பெண்மையாக சைவத்தில் பார்க்கப்படுகிறது, வைணவத்திலும் அதுதான். தாயார் அனுகிரகம் இல்லாமல், தாயாருடைய கருணை இல்லாமல் பெருமாளை தரிசிக்க முடியாது, பரமபதம் பெற முடியாது என்பதுதான் வைணவத்தினுடைய நம்பிக்கை. அதை போல சைவத்திலும் உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் வண்டார்குடல் அறிவையுடன் பிரியா வகை பாகம். அம்பாளுக்கு பேரு பாகம்பிரியாள்னு பேரு. அம்பிகையை தனித்து சைவம் எங்கேயுமே பார்க்க முடியாது. தோடு உடைய செவியன் செல்வியை பாகம் கொண்டார், சேந்தனை மகனாக கொண்டார் என்பார். எனவே அம்பாளை பெருமாளிடத்திலிருந்து பிரிக்க முடியாது, திருமகளை பெருமாளிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. இதை பல்லாண்டு பாடுகின்ற இருவருமே அழகாக சொல்கிறார்கள். அண்ணன் அடைமடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து, அதே போல நம்முடைய வடிவாய் நின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. அங்கே உமாதேவியை பல்லாண்டு பாடி சிவகாமி அம்மையை வாழ்த்துகிறார், இங்கே திருமகளை வாழ்த்துகிறார் பெரியாழ்வார். அதுபோல ஆடிப்பாடி வழிபடுகின்ற தன்மை. சைவத்தில் அதிகமாக பாடி வழிபடுவதும் கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக, பன்னொன்றை இசைபாடும் அடியார்கள் குடியாக, கீதம் சொல்ல வல்லார்க்கு பாட வல்லார்க்கு இறைவன் அருளுகின்ற தன்மை அளப்பில. கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே, பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் பிணிகளைவார் என்று நம்முடைய நம்பியாரூர் ஏழிசையாய் இசைப்பயன இன்னமுதார் என்னுடைய தோழனுமாய். முதல்ல ஏழிசையாய் இறைவனை இசை, எம் இறை நல்வியனை வாசிக்குமே, அடிகளார் தம் கையில் தாளம் இருந்தவாறு. எனவே பாடி வழிபடுவது, பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே என்று பாடியும் ஆடியும் அப்பர் பெருமான் ஆடி பாடி அண்ணாமலை கையிலோட ஓடிப்போம் நமது உள்ள வினைகளை என்பார். எனவே ஆடியும் பாடியும் வழிபடுவது நம்முடைய தமிழ் பண்பாட்டு மரபு. அதை சேந்தனாரும் பெரியாழ்வாரும் பல்லாண்டில் குறிப்பிடுகின்றார்கள். பாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே. அதே போல பெரியாழ்வார் நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணா என்று பாடும் மனமுடை பக்தருள்ளீர் வந்து பல்லாண்டு பாடு. பாடுகின்ற பக்தர்களே வந்து பல்லாண்டும் பாடுங்க என்று சொல்லி அழகாக சொல்கிறார். அதே போல சைவத்திலும் சரி வைணவத்திலும் சரி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக திருமால் இருக்கிறான் என்று வைணவம் ஒரு கொள்கை, ஒரு தெய்வ கொள்கையில் முழுமுதற் கடவுளாக திருமாலை சொல்லும் பொழுது அங்கே குறிப்பிடுகிறது. சைவம் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக கொள்ளும் பொழுது தேவர்களுக்கெல்லாம் தலைவன். சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடிக்கே சேரப்பெற்றோம் ஒரு தெய்வ வழிபாடு. அதை போல நம்முடைய பெரியாழ்வார் அண்ட குலத்துக்கு அதிபதியாகி, இந்த அண்டங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய நாராயணன் சேவிக்க வந்து அயன் திருந்திரன் செங்கன்மால் எங்கும் திசை திசையென கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமாய் நின்று கூத்தாடும் என்று அவர்கள் எல்லாம் வந்து வணங்குகின்ற பெருமையை உடையவனாக சிவபெருமான் விளங்குகின்றான் என்று நம்முடைய சேந்தனார் திருப்பல்லாண்டிலும் குறிப்பிடுகின்றார். அதை போல நம்முடைய மிக முக்கியமான ஒரு செய்தி, நம்முடைய காரைக்கால் அம்மையார் தொடங்கி வைத்த ஒரு மரபு, பதிக மரபு. அந்த பதிக மரபில் நிறைவு பாடலில் பாடியவர் பெயரை பணிவோடு தெரிவித்து இந்த பாடலை பாடுபவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பாடுகிற மரபு. இதை அப்படியே நம்முடைய திருஞான சம்பந்தர் அப்பர் பெருமான் ஒரு சில இடங்களில் என்று சொன்னால் பதிக பலன் எல்லா பாடல்களிலும் அப்பர் பெருமான் பாடுவதில்லை, அந்த பதிகம் முழுவதும் வருமாறு அவர் அமைத்துக் கொள்ளுகிறார். ஆனால் ஞான சம்பந்தருடைய திருப்பதிகங்கள் திருக்கடை காப்பு என்ற சிறப்பு பெயரில் 11வது பாடல் பதிக பலன் சொல்வதாகவே அமைகிறது. பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே, அரும் பழி பாவம் அவலம் இல்லரே, இல்லையா, பழியொடு பாவம் இல்லரே, புண்ணியராய் உலகாண்டு உயர்கதி பெறுவரை என்றெல்லாம் நம்முடைய ஞானசம்பந்தர் பாடுவார். அதே நிலையில் நம்முடைய நம்பியாரூரர் தேவாரத்திலும்
இந்த பாடலை பாடுபவர்கள் நீண்ட ஆயுள் பெறுவார்கள், நீண்ட வாழ்நாள் பெறுவார்கள், செல்வம் பெறுவார்கள், பரகதி அடைவார்கள், பெருமானுடைய திருவடி அடைவார்கள் என்றெல்லாம் நம்பியாரூரரும் தம்முடைய பதிகத்தின் நிறைவு பாடலில் பதிக பாடலை சொல்லி பலனை சொல்லி பாடியவன் பெயரையும் சொல்லி பாடுகிற வழக்கம் நம்பியாரூரருக்கும் உண்டு. தன்னை பணிவாக சொல்லிக் கொள்வார். அடி நாயேன் என்று தன்னை இழிவாக சொல்லிக் கொள்வதில்லை, தாழ்த்தி சொல்லிக் கொள்வது. நாயை அடியார்கள் என்றுமே இழிவாக சொன்னதே இல்லை. எந்த விலங்கையும் அடியார்கள் இழிவாக சொல்ல மாட்டார்கள். நாய் போன்ற எளியவன் என்று தன்னை பணிவாக சொல்வதற்காக அவர்கள் அடி நாய் ஊரன் சொன்ன என்று நம்முடைய நம்பியாரூரர் பல இடங்களில் சொல்லுவார். ஊரன் சொன்ன நிறைவு பாடலில் கூட கைலாயத்தில் இன்னும் சில நொடி பொழுதில் பெருமானோடு இரண்டர கலந்து சிவ சாயுச்சியம் அடைகின்ற நிலையில் கூட நம்முடைய ஊழிதோர் ஊழி முற்றும் அந்த பாட்டுல ஊரன் சொன்ன இந்த பாடலை கொண்டு போய் பெருமானுக்கு கொடுத்துரு, திரு அஞ்சை களத்து பெருமானுக்கு கொடுத்துரு என்று சொல்லிவிட்டு பெருமானோடு கலக்கின்றார். எனவே அந்த பாடல்களை பாடுவதும் அந்த பாடல்களில் தோய்வதும் நம்முடைய ஆன்ம ஈடேற்றமாக இருந்தால் கூட பிற்றை காலத்தில் இந்த பாடலை பாடுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? செல்வ வளம் கிடைக்குமா? திருமணம் நடைபெறுமா? வறுமை தீங்குமா? மனக்கவலை போகுமா? நோய் நீங்குமா? வயிற்று வலி தீருமா? சுரநோய் நீங்குமா? இடக்கண் பார்வை கிடைக்குமா? வலக்கண் கோளாறுகள் தீருமா? மார்பு வலி சரியாகுமா? இப்படி பல்வேறு கேள்வி கணைகளோடு இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கும் நம்முடைய முன்னோர்கள் ஆன்ம ஈடேற்றம், ஆன்ம முன்னேற்றம், உயிருக்கான பாடல், உயிருக்கான தேவைக்கான ஊதியமாக, உயிருக்கான உணவாக இந்த தெய்வீக பாடல்கள் இருந்தால் கூட அதிலும் இந்த வாழ்வியலுக்கு தேவையான, இந்த உலகியலோடு பொருந்தி வாழ்வதற்கு தேவையான, இந்த உலகியலுக்கு, இந்த பிற்கால இளைஞர்களுக்கு பலன் தேடி அலைகின்ற அந்த ஆன்மாக்களுக்கும் சகலர்களுக்கும், பிரளயகலர் விஞ்ஞானகலர் அதனை தாண்டி சகலர்களுக்கும் இந்த பாடல் உண்மையான பலனை தரும் என்கின்ற நோக்கில் பாடுகிற அந்த பெருந்தன்மையை நம்முடைய முன்னோர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பெரியாழ்வாரும் குறிப்பிடுகிறார், நம்முடைய சேந்தனாரும் குறிப்பிடுகிறார். சேந்தனாருடைய பாடல் பெரியாழ்வார் பாடல். பெரியாழ்வார் பாடல் எந்தை எம் தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்றென்று. நான் என்ன நினைச்சு பாடினேன்? எனக்கு தந்தை அவன் தான், எனக்கு தாய் அவன் தான், எனக்கு உறவினர் அவன் தான், எனக்கு எல்லாம் அவன் தான். தாயும் நீயே, தந்தை நீயே, அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, இப்போ நீ மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏறூர்ந்த செல்வன் நீயே என்பார் அப்பர் பெருமான். அதுபோல தாயாய் முலையை தருவானே என்று நம்முடைய மணிவாசகர் குறிப்பிடுவார். அதுபோல ஒவ்வொருவரும் இறைவன் எனக்கு எல்லாமாக இருக்கிறார் இல்லையா? நம்முடைய நம்பியாரூரர் குறிப்பிடுவார். சாரணன் தந்தை எந்தை என்று முதல் திருப்பதிகத்திலேயே குறிப்பிடுவார். அதுபோல இங்கே எந்தை எம் தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுதான் எம்பிரான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடி நாய் செப்புரை. சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடிநாய் செப்புரை அந்தமில் ஆனந்த சேந்தன். சேந்தனார் தன்னை எப்படி குறிப்பிட்டுக் கொள்கிறார்? அந்தமில் ஆனந்த சேந்தன் என்னை புகுந்து ஆண்டு கொண்டு ஆருயிர் மேல் பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுகிறது. சேந்தனாகிய சேந்தனார் சாதாரணமானவர் அல்ல. பட்டினத்தாரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர். பட்டினத்தார் என்ற சித்தரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர். பட்டினத்தார் துறவு கொண்ட பின் சேந்தனாரும் சிதம்பரத்துக்கு வந்து விடுகின்றார். சிதம்பரம் ஆணி திருமஞ்சனம் வர இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த பொழிவை ஆற்றுவதை நான் உண்மையில் பெரும் புண்ணியமாக கருதுகின்றேன். அந்த சிதம்பரம் தேர் ஓடாமல் இருக்கிறது. சேந்தனார் பல்லாண்டு பாட தேர் புறப்படும் என்று அசரீரி அதற்கு பாடிய 13 பாடல்கள் இந்த பல்லாண்டு. அதில் எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார். இப்ப நமக்கு ஒரு கருத்து வருது பாருங்க. அடியார் பின்னாடி வருவாங்க. சீரடியார் சீர்மையான, சிறப்பான,
ஒழுங்கான நெறிமுறைப்பற்ற அடியார். சரி, அவர் யாரு? சிந்தை செய்யும் சீரடியார். சிந்தனை செய்யக்கூடியவர்கள் தான் சீரடியார். சரி, எதை சிந்தனை செய்யறது? காசு பணத்தையா? அடுத்த வேலை சாப்பாட்டையா? இல்லையா? எதை சிந்தனை செய்யும்? அடுத்து முன்னாடி வாங்க. சிந்தை என்றென்று, எதை என்றென்று? எம்பிரான் என்றென்று. எம்பிரானை எப்படி எப்படிலாம் சிந்தனை செய்யணும்? எமக்கு அமுதாம்னு சிந்தனை செய்யணும். அது மட்டுமா? நமக்கு அமுதம் மட்டும்தானா? இல்ல, முற்றும் எனக்கு எல்லாம் என்று சிந்தனை செய்யணும். அது மட்டுமா? எனக்கு சுற்றம், அவன் தான் எனக்கு உறவு என்று சிந்தனை செய்யணும். எமக்கு ஆர் உறவு நீ அல்லது என்று கேட்பார். எனக்கு உன்னை விட்டா யாருப்பா உறவு இருக்கிறா? நீ தானே எனக்கு உறவு. அதுபோல இங்கே சுற்றம். அடுத்து வேற என்ன சிந்தனை செய்யணும்? எனக்கு தாயாக சிந்தனை செய்யணும். அடுத்து வேற எனக்கு தந்தையாக. இப்ப இந்த பாட்டை பாருங்க. சீரடியார்னா யாருன்னா இறைவனை தாயாக, தந்தையாக, சுற்றமாக, எல்லாமுமாக, அமுதம், உயிருக்கு அமுதமாக சிந்தை செய்பவர்கள் சீரடியார். அப்படிப்பட்ட சீரடியாருக்கு அவருடைய திருவடிக்கு நாயாக இருந்து பணிந்து பாடிய சேந்தன். அத பாடல்னு கூட இல்ல, செப்பு உரை, சொன்ன ஒரு சின்ன உரை. இதுதான் பணியுமாம் என்றும் பெருமை. சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு வள்ளுவர் குறிப்பிடுவார். சிறுமைதான் தன்னை எப்ப பார்த்தாலும் பீற்றிக் கொண்டு தெரியும். பெருமை பணிவா இருக்கும். பிரமாதமா பண்ணிட்டீங்க, நான் எங்கங்க திருவரும் குருவரும். இதுதான் பணிவினுடைய அடையாளம், பெருமையினுடைய அடையாளம். அவர் சொல்றார், சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடிநாய் செப்புரை அந்தமில் ஆனந்த சேந்தன். இப்படி பெருமானை பாடுவதால் எனக்கு முடிவில்லாத ஆனந்தம். அந்தமில் ஆனந்த சேந்தன் என்னை புகுந்து ஆண்டு கொண்டு ஆறுயிர் மேல் பந்தம் பிரிய என் உள்ளத்தில் புகுந்து, உயிருக்குள் புகுந்து பெருமான் என்ன பண்றான்? என்னை ஆட்சிகின்றான், என்னை ஆட்கொண்டிருக்கின்றான். என் உடல் புகுந்து சொல்லுவார், என் குந்தி வட்டத்துடைய நின்றானை பொய்யன்பனும் அந்தி வட்ட திங்கள் கன்னியானை என்ற பாடலில் அப்பர் பெருமான் குறிப்பிடுவார். என் குந்தி வட்டத்திலே நின்றானை பொய்யன்பனும் மனத்தகத்தான் தலைமையலான் வாக்கின் உள்ளார் வாயார தன் அடியை பாடும் தொண்ட எண்ணத்தகத்தான். திருக்காலத்தில் தாண்டகத்தில் குறிப்பிடும் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை. என் கருத்து உருத்தெரியா காலத்தே உள் புகுந்து உளம் மன்னி என் கருத்திருத்தி என்பார் மணிவாசகர். அங்கேயே திருத்திட்டாராம். டெஸ்டட் ஓகே அப்படின்னு ஃபேக்டரியில இருந்து வெளியில வரும் பொழுது செக் பண்ணி வந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றார் தன்னை. எந்த தாயினுடைய கருப்பை என்ற தொழிற்சாலையிலேயே என்னுடைய கருவை அவன் சரி செய்து விட்டான். உருத்தெரியா காலத்தில் கருவாக இருக்கும் பொழுது கருவாய் கிடந்து உன் கடலடியை நினையும் கருத்துடைய உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிய பெற்றேன். தருவாய் சிவகதி. நான் கருவா இருந்த போது உன்னை நினைச்சிட்டேன், எனக்கு உருவா தெரிந்தவனே சிவாய நமன்ட்டேன், எனக்கு தருவாய் சிவகதி. ரைட் ட்ராயலா கேட்கிறார் அப்பன் சொல்லுவான். அது போல அன்னமில் ஆனந்த சேந்தன் என்னை புகுந்து ஆண்டு கொண்டு ஆறுயிர் மேல் பந்தம் பிரிய பறிந்தவன். எனக்காக அவன் பறிந்தவன், எனக்காக அவன் இறக்கப்பட்டவன். எதற்காக? இந்த உலகியல் பந்தத்திலிருந்து என்னை பிரித்தெடுத்துக் கொண்டு என்னை முக்தி என்கின்ற அற்புதமான திருவடியில் சேர்ப்பதற்காக பறிந்தவன். எனக்காக அவன் எளிவந்த பிரானாக இறங்கியவன். எனவே அப்படி சொல்லி அவனை பல்லாண்டு பல்லாண்டு வாழ்த்துகிறேன் என்று நம்முடைய சேந்தனார் வாழ்த்துகிறார். நம்முடைய பெரியாழ்வார் பல்லாண்டு இப்படி நிறைவு செய்கிறார். பல்லாண்டு என்று பவித்திரன், பவித்திரன்னா தூய்மையானவன், வாலறிவன் என்பார் நம்முடைய வள்ளுவர். அருமையான திருக்குறள். யார் படித்தவர்கள்? வாலறிவன் நற்றால் தொழாரெனின் படிச்சதுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால் சொல்லுவார், அந்த வாலறிவனுடைய நற்றாலை தொழுபவர் தான் படித்தவர் என்பதற்கு இலக்கணம். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வால் அறிவன் நற்றால் தொழார். அந்த வால் அறிவன் என்பதனுடைய சமஸ்கிருத வார்த்தை பவித்திரன். பவித்திரம், புனிதமான, வெண்மையான, தூய்மையான. வாலறிவன் தூய்மையான அறிவுடையவன், ஆணவமல கலப்பில்லாத அறிவுடையவன், மும்மல கலப்பில்லாத அறிவுடையவன். எனவே அவனுக்கு வாலறிவன் பேரு. அதை வைணவத்துல பவித்திரன், பரமேட்டி, எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடியவன், எல்லா உயிர்களுக்கும் தன்னுள் அடக்கிக் கொள்பவன்,
தன்னிலிருந்து எல்லா உயிர்த்தையும் தோற்றுவிப்பவன் பரமேட்டி. இந்த பரமேட்டி என்ற சொல் வைணவத்திலும் வரும், சைவத்திலும் வரும். பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தன். எவ்வளவு அழகா தமிழ் படுத்துறார் பாருங்க. விஷ்ணு என்பதை விஷ்ணு என்று பயன்படுத்துகிறார். விஷ்ணு சித்தன் அவருடைய பெயர். விரும்பிய சொல் நல் ஆண்டு என்று, நல்லாண்டு என்று நவின்று உரைப்பார். நமோ நாராயணா என்று பல்லாண்டும் பரமாத்மாவை சூழ்ந்திருந்து ஏத்துவார் பல்லாண்டு. இப்படி உலகியலில் இந்த பல்லாண்டை பாடுபவர்கள் பரமபதத்தில் சென்று அந்த பெருமாளை சூழ்ந்து நின்று கொண்டு நேரடியாக பல்லாண்டு பாடும் வாய்ப்பு கிடைக்கும், முக்தி கிடைக்கும்ங்கிறத அப்படி சொல்ற. இங்க இந்த உலகத்துல, இங்க இருக்கிற திருவரங்கத்துல, இங்க இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கின்ற திருவில்லிபுத்தூரில் பல்லாண்டை பாடுகின்றவர்களுக்கு வான் உலகத்தில் பரமபதத்தில் பெருமாளுக்கு பக்கத்தில் இருந்து பல்லாண்டு பாடும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த விஷ்ணு சித்தன் பாடிய இந்த பல்லாண்டை பாடுபவர்களுக்கு என்று சொல்லி தன்னுடைய பெயரையும் இணைத்து சொல்கிற இந்த மரபையும் நாம் பார்க்கிறோம். நிறைவாக பல்லாண்டு பாடுதல் என்பது வாழ்த்தும் பொழுது நம்முடைய மனம் விரிவடைகிறது. வாழ்த்தும் பொழுது வாழ்த்துபவர்களுடைய இரத்த ஓட்டம் சீராகிறது. வாழ்த்தும் பொழுது இதய துடிப்பு சரியாகிறது. வாழ்த்தும் பொழுது நம்முடைய கெட்ட எண்ணங்கள் நீங்குகின்றன. எனவே வாழ்த்துவது என்பது வாழ்த்தப்படுபவர்களை விட வாழ்த்துபவர்களை நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழச் செய்கிறது. அதனால்தான் இறைவனை வாழ்த்தினார்கள், இயற்கையை வாழ்த்தினார்கள், வள்ளல்களை வாழ்த்தினார்கள், அரசர்களை வாழ்த்தினார்கள். வாழ்த்துகிற மரபு நம்முடைய மரபு, நேர்மறையாக வாழ்த்துகிற மரபு, எதிரியாக இருந்தால் கூட வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மரபு. இந்த மரபிலிருந்து யாருமே தமிழ்த்தாயை வாழ்த்தினார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட வாழ்த்துவதை விடவில்லை. தமிழை வாழ்த்தினார்கள், மொழியை வாழ்த்தினார்கள், நாட்டை வாழ்த்தினார்கள். இல்லையா? வாழ்க நற்றமிழர், வாழ்க செந்தமிழ் நாடு, வாழிய வாழியவே என்று பாரதியார் வாழ்த்துகிறார். பின்னாளில் பலர் வாழ்த்து பாடல்கள் பாடுவதற்கெல்லாம் வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள், பாருங்க இதுல வாழிங்கிறது திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி என்று வரணும். ஆனா குமரகுருபரர் வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள், வாழி பெருமான் புகழ் கெட்ட வார் செவிகள், வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி, வாழி அவன் சீர் பாடும் வாய், வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பாதமே என்று நம்முடைய திருமூலர் வாழ்த்துவார். வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று விடுதல் தவறி நின்று விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று பின்னாளில் சுதந்திர போராட்ட தியாகிகளை வாழ்த்தக்கூடிய வாழ்த்தாக நாம் முன்னாளில் பார்த்தது இயற்கை, இறைவன், வள்ளல்கள். பின்னாளில் தியாகிகளை, இந்த நாட்டிற்காக உழைத்த மக்களை, எளிய மனிதர்களை, உழவர்களை வாழ்த்துகின்ற உழுதுண்டு வாழ்வோரை வாழ்வோர் மற்றையோர் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று உழுது இந்த உலகத்திற்கு உணவூட்டக்கூடிய உழவர்களை வாழ்த்துகிறார் நம்முடைய வள்ளுவர். அதே போல விருந்தினர்களை உபசரிப்பவர்களை வாழ்த்துகிறார் நம்முடைய வள்ளுவர். செல்விருந்து ஒன்றி ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர். இப்படி வாழ்த்துதல் நீண்டு கொண்டே போகிறது. அந்த மரபு இன்று வரை நீட்சி பெற்று போகிறது. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, பின்னாளில் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத உடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் ஆயனது நங்கையே ஆதி கடவுரின் வாழ்வை அமுதீஸ்வர் உருவாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே என்று அபிராமி பட்டர் 16 செல்வங்களால் வாழ்த்துகின்ற வாழ்த்து மரபாக இது நீண்டு செல்வதையும் நாம் பார்க்கிறோம். எனவே வாழ்த்துவோம் வாழ்வதற்காக, வாழ்த்துவோம் வாழ்வதற்காக, வாழ்த்துவோம் வாழ்வதற்காக. திருச்சிற்றம்பலம். பல்லாண்டு பெரியாழ்வார் சேந்தனா ஓர் ஒப்பீடு என்ற தலைப்பில் விளம்பியது கருகளவு, விட்டது கடலளவு.
விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழி திருமன்றம் கண்டமல கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழியவனை வணங்க முடி சென்னி வாழியவன் சீர் பாடும் வாய் வாழி அவன் சீர் பாடும் வாய்